பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். சிலுவையின் மேன்மையை மனுக்குலம் புரிந்து கொள்ளும்படியாய் தவக்காலத்தின் ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறார் ஆண்டவரே. இந்த தவக்காலத்தின் 6ஆம் வெள்ளிக்கிழமை மாலை பொழுதுடைய திருமணத்தில் சொல்வர்களாய் நினைத்திருக்கின்றோம். திருவிருந்தின் வழியாக கல்வாரியாரின் நன்மையை புரிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர்கள் கருள் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவ ஆவியானவர் அசைவானவரை திருவிருந்து வழிபாட்டிலே நாங்கள் புரிந்து கொள்ளவும் சாக்கிரமத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களுடைய ஆன்மீகத்திற்கு புது பலனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டு இந்த நாளிலும் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் பலம் கிருபை ஆசீர்வாதம் தந்தவர்களாக தொடக்க முதலில் மற்றும் தூய ஆவியும் அருள் பிரசன்னம் எங்களோடு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிலுவையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் திருவிருந்து வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலை 103வது பாமாலை பாடுவோம். பாமாலை 103 என் அருளாதா இயேசுவை சிலுவை காட்சி வாழ்க்கையில் பூலோகமே ரட்சகை என்னுடன் நேரத்துள்ளது. 103வது பாமாலை எழுந்து நினைத்து பாடுவோம். Yeah.
எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களை கிட்டு செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுள் திரும்பியாய் கொடுத்திருக்கின்ற காலங்கள் ஒருவரை காலத்தின் கடைசி நாட்களுக்காக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கர்த்தர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நாளுக்கு முந்தின வெள்ளிக்கிழமையை வந்திருக்கின்றோம். இந்த ஒரு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த நாட்களை கொடுத்த 2024ஆம் ஆண்டிலும் தவ காலத்திலே ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய சிலுவை நோக்கி பார்க்கவும் நம்மை கர்த்தர் கிருபையாய் இவர்களை தந்திருக்கிறாரே. கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம் நம்மிடத்திலே வெளிப்படுகின்றதா? கர்த்தர் நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அல்லவா அவர் தன்னையே அர்ப்பணித்தார். நாம் திருவிழாவிலே பங்கு கொள்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டுடைய ரத்தத்தின் மூலமாய் நாம் கழுவப்படுகின்றோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றதை நாம் விசுவாசிக்கின்றோமே. நம்முடைய பாவங்களை நாம் இந்த நேரத்திலே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இறக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி அன்றைக்கு நாட்டால் தேசத்தின் மூலமாய் தாவனுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது உன் மன கசுந்து தேவ சமூகத்தில் வந்து தன்னையை முற்றிலுமாக அர்ப்பணித்தவனாய் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவன் ஏறெடுத்த அந்த 51ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏறெடுப்போம். தேவனே, ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்கும், பாவத்துக்கு
இதோ உலகத்தில் உண்மையாக விரும்புகிறேன். அந்த கருத்தினால் என்னை தெளிவுபடுத்துவேன். நீர் என்னை சொற்பினால் சுத்திகிறேன், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியிலும் அப்பொழுது நான் உடைமையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது என் கழிப்பதும் என் பாவங்களை ஆராதனைக்கு கொஞ்சத்தை மறைத்து என் அகங்களை எல்லாம் நீக்கிறதும் சமூகத்திற்கு என்னை தராமல் ஒரு லட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான காலங்களை செய்யும். அப்பொழுது பாதகங்களை செய்து பாதகங்கள் மறந்துவார்கள். தேவனை நீங்கள் லட்சத்தை கத்தபடி நீங்களாகிவிடும். அப்பொழுது நாம் ஆண்டும் ஆண்டவரை அப்பொழுது என் வாய்ப்புகளை அறிவிக்கும். வழியை விரும்புவதில்லை நான் செல்கிறேன். வழி பிரியமானதல்ல. தேவனை கேட்கும் வழிகள் ஒன்றாகலாம். தேவனை செய்யும் மதிகளை கட்டுகிறார்கள். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாக நீதிய பலியில் பிரியப்படுத்தி அப்பொழுது ஒரு பீடத்தின் மேல் காலையை பலியிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்மையான வந்திருப்பதையாகவும் பரவப்படுகிற திருவிழை தரும் வார்த்தைகளை கேளுங்கள். ஒரு பாவம் செய்வதனால் நீதிபராயிருக்க இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவங்கள் வெற்றி செய்த திருமாவரபலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்களை விடுதலையாக்கி சகலத்தை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கடலில் சேர்ப்பாராக. தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய 13 தொடங்கி 17 முடிய சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுண்டோடுமாம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் பூனம் கரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரித்து ஓடிவிட்டு அப்பொழுது
ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திரும்பவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலொன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, சிலுவை காட்சியை காண்கின்ற போதெல்லாம் உம்மை நேசிக்கின்ற அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற மக்களாக இந்த நாளிலும் உம்முடைய சிறுநிலையில திருச்சுவர் மக்களாக காத்திருக்கின்றோம். நீர் எங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளவும் இந்த வார்த்தைகளின் வழியாக எங்களுடைய ஆன்மீக மறுபலர்ச்சிக்கு தேவையான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஆவியின் வழியாக துணை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமம் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் சிலுவை நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையிலே இருக்கிற திருப்பெயரிலே காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் திருமணம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. காலத்திலே நாம் இந்த நாட்டில் திருமறையில் உள்ள நதிகள் ஆறுகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். இது நம்முடைய நிறைவு தியானம். அந்த வகையிலே கடந்த 5 வெள்ளிக்கிழமைகள், 6வது வெள்ளிக்கிழமை நாம் தியானித்த ஆறுகள், அந்த ஆற்று படுகைகள் அல்லது ஆற்று கரைகளில் அல்லது ஆற்றிலே நடைபெற்ற நிகழ்வுகளும் நம்மை ஒரு புதிய வாழ்வியலுக்கு வழிநடத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நம்மை மறுஅர்ப்பணம் செய்ய ஆண்டு நம்மை அழைக்கின்றார். ஒரு சிறிய நினைவுகளோடு கூட நான் இந்த நாளுக்குரிய நதியை அல்லது ஆற்றை குறித்த தியானத்தினை நாம் இணைந்து தியானிப்போம். முதல் வாரம் யாக்கோபு, 2வது வாரம் 3வது வாரம் கேள்வி, 4வது வாரம் எதிரோம், 5வது வாரம் கேட்பா, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி இந்த வாரத்திலே நாம் யோர்தான் ஆற்றை குறித்து சிந்திக்கிறோம். நான் முதல்ல பார்த்த யாக்கோபு ஆறு, அதனுடைய மெயின் யாக்கோபு யோர்தான் ஆற்றுடைய ஒரு உபநதி என்பதை நான் முதல் வாரத்திலே தியானித்தோம். இந்த யோர்தான் ஆறு திருமலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடக்கம் நிறைந்த ஒரு ஆலோசனை இருக்கின்ற மிகப்பெரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆறு என்று சொன்னால் இதனுடைய தொடக்கம் எர்மோன் மலை. எர்மோன் மலையிலிருந்து தொடங்குகிறது. அதாவது எர்மோன் மலையில 2 ஊற்றுக்கள், 1700 அடியில ஒரு ஊற்று, 600 அடியில இன்னொரு ஊற்று. இந்த 2 ஊற்றுகளிலிருந்து புறப்படுகின்ற தண்ணீர் அந்த மலையிலிருந்து இறங்கி யோர்தான் ஆறாக புறப்படுகிறது. இதனுடைய நீளம் சுமார் 200 மைலிலிருந்து 240 மைல், 200 240 என்று சொல்லப்படுகிறது. இது இந்த யோர்தான் என்று சொன்னால் இறங்கி பாய்கிறது என்று சொல்லப்பட்டு விரைவாக இறங்கும் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. எப்போதும் ஓடுகின்றது என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அந்த பொருளிலேயே இது எர்மோன் மலையிலிருந்து இறங்குவதனாலே இறங்கி பாய்கின்ற நாடாகும். மலையிலிருந்து கீழே இறங்குகிற போது அது வேகம், ஆகவே விரைந்து ஓடுகின்ற
இது 2 ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் புறப்படுவதனால இப்பொழுதும் அது ஓடுகின்ற ஆறாகவும் இருக்கிறது. இது மோராம் ஏரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏரியை கடந்து அதுக்கப்புறம் கலிலேயா கடலை கடந்து கலிலேயா கடலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மைல் தூரத்திலே பயணத்தை மேற்கொண்டு சாக்கடலிலே உப்புக்கடல் என்று சொல்லப்படுகின்ற சாக்கடலில் முடிவடைகிறது. அவருடைய திருமறையிலே இருக்கின்ற வரைபடத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அந்த கலிலேயா கடல் சாக்கடல் அது பகுதியானது முன்னாடி இருக்கிற வரைபடத்தில் பாலஸ்தீன தேசத்து படத்திலே அதை பார்க்க முடியும். அந்த நீளமான நடுவாக நீளமான ஆறு அதுல மேல எர்மோன் மலை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எர்மோன் மலை அந்த எர்மோன் மலையில இருக்கின்ற 2 ஊற்றுகளில் இருந்து இது புறப்படுகின்றது. பிலிப்பு சிசரியா பட்டணங்கள் வழியாக போவது அந்த பிலிப்பு சிசரியா பட்டணங்கள் இருப்பது தெரியும். மேல இருக்கிறது எர்மோன் மலை. அதுக்கப்புறம் கலிலேயா அந்த பகுதிக்கு அது வருது. அதுக்கப்புறம் அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து சவக்கடலிலே உப்புக்கடலிலே இருந்து கலக்கிறது. ஏறத்தாழ 240 மைல் தூரம் இதனுடைய பயணம். முக்கியமான நிகழ்வுகளை பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் உள்ளடக்கிய ஒரு ஆறு சொல்லி சொல்ல முடியும். இந்த ஆற்றுப்படுகை அல்லது ஆற்று கரையிலே நடந்த நிகழ்வுகள் முக்கிய தொடங்கின எர்மோன் மலையிலிருந்து கடைசியா சாக்கடல் இது முடிவடைகின்ற இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 அல்லது 3000 அடி தாழ்வு தொடங்கின இடத்துல இருந்து முடிகிற இடத்துக்கு அந்த பாதை வந்து கிட்டத்தட்ட 2000 3000 அடி வரைக்கும் அது தாழ்வாக. ஆகவேதான் அந்த விரைந்து ஓடுவது எப்போதும் ஓடுகிறது, இறங்கி பாய்கிறது என்ற பொருளோடு கூட அது எவ்வளவு தாழ்வான இடத்துக்கு அது கடந்து வருகிறது. ஆகவே வேகமாக பாய்கின்ற அடிக்கடி பாதையை மாற்றிக் கொள்கின்ற ஒரு ஆறு சொல்லி சொல்லப்படுகிறது. காரணம் இதனுடைய அகலம் யோர்தான் புரண்டு ஓடுவது என்ற வார்த்தை திருமலையிலே நாம் படிக்கின்றோம். மழை காலங்களிலே அதிகமான வெள்ளங்களுக்கு ஏற்படும். 133ஆம் சங்கீதத்தில் மலையை பற்றி ஒரு குறிப்பை நீங்க பார்க்கலாம். 133ஆம் சங்கீதத்துல அந்த சங்கீதத்தை நீங்க பார்க்கிற போது சீயோன் பர்வதங்கள் மேல் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இரவும் பனிக்கு உப்பாயிருக்கிறது என்கின்ற குறிப்பை நீங்க பார்க்கலாம். அதாவது எர்மோன் மலையில் இருக்கின்ற பனிக்கட்டி உருகுவதனாலும் திடீர்னு வெள்ளங்களுக்கு ஏற்படும். அந்த பனி உருகுவதனாலும் அந்த வெள்ளங்களுக்கு ஏற்பட்டு அப்போ நிறைய தண்ணி ஓடும் போது அடிக்கடி பாதையை மாற்றிக் கொள்கின்ற சூழ்நிலை சொல்லி சொல்லப்படும். கிட்டத்தட்ட அகலம் வந்து 90 அடி வரைக்கும் இதனுடைய அகலம் இருக்கும். அடிக்கடி பாதையை மாற்றிக் கொள்கின்ற 90 அடி அகலம், 3 மீட்டர் ஆழம், 3 மீட்டர் ஆழம் அடைந்த இந்த ஆற்றினுடைய படுகைகள் சதுப்பு நிலமாக இருக்கிறது. நாடனுக்குள் அதிகம் வளர்கின்ற பகுதியாக இருக்கின்றது. கலிலேயா கடல்ல இருந்து இது இறங்கி வருகின்ற போது 11 கிலோமீட்டர் கீழே கலிலேயா கடல் சாக்கடலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கீழ் நோக்கி இறங்குகின்ற பகுதியாக வருகிறது. அந்த பகுதியில விவசாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த கலிலேயா கடலுக்கும் சாக்கடலுக்கும் இடைப்பட்ட யோர்தான் பகுதி இருபுறமும் குன்றுகள், சின்ன சின்ன குன்றுகள் நிறைந்த பகுதியாக இருக்கும். எனவே வடக்கே யோர்தானை கடப்பது எளிது என்றும் தெற்கே ஆழமான பள்ளத்தாக்கு வழியாக அது ஓடுவதனால தெற்கே இதை கடப்பது கடினம் என்ற புரிந்து கொள்ளும். இந்த பள்ளத்தாக்கு வந்து 3
பகுதிகளாக சொல்லப்படுகிறது. கோர் எனப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல இருபுறமும் குன்றுகள், அந்த இரண்டு புறமும் குன்றுகள் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு ஆழ்வோடு. இன்னொன்று கத்தாரா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது ஆழமாக ஓடுகின்ற ஆற்று பகுதி. உயர்ந்த சரிவுகள், அந்த ஆற்று ஓரம் ரொம்ப உயர்ந்த சரிவுகளாக இருக்கும். ஆகவே இது ஆழமான பகுதியாகும். இன்னொன்று மூன்றாவது பகுதி சோர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அது அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி. காடுகளுக்கு அடியில யோர்தான் நதி போடும். இந்த காட்டு விலங்குகள், சிங்கம், காட்டு பன்றி போன்ற காட்டு விலங்குகள் அங்கே இந்த பகுதியில் தான் யோர்தான் புரண்டு வருகின்ற அனுபவங்கள். காட்டு விலங்குகள் நிறைய உள்ளதால அடர்ந்த காடுகளுக்குள்ளாக ஆழமான பகுதியாக கோர் என்கின்ற பகுதி, கட்டாரா என்று சொல்லப்படுகின்ற பகுதி, சோர் என்று சொல்லப்படுகின்ற பகுதியெல்லாம் இந்த பள்ளத்தாக்குகளை நிறைந்திருக்கிறது. இது மறுபடியும் 180 மீட்டர் ஆழ்ந்து கலிலேயாவிலிருந்து மிகுந்த வேகம், அதாவது வெள்ளையா கடலுக்கும் சாக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி வேகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வெள்ளையா கடலுக்கு முன்னாடி உள்ள பகுதியுடைய வேகத்தை காட்டிலும் இந்த பகுதியில வேகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுல கிட்டத்தட்ட 8 உபநதிகள் இருக்கின்றது. அந்த 8 உபநதிகள்ல ஒரு நதியை தான் நம்ம பார்ப்போம். அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யாப்போக்கு, அந்த ரைட் சைடுல யாப்போக்கு புரிந்து கொள்வது தெரியும். அந்த யாப்போக்கு போல இதே போல 8 உபநதிகள் இந்த வெள்ளையா கடலுக்கும் சாக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மிக முக்கியமான உபநதி தான் யாப்போக்கு ஆறு. ஆக இந்த பகுதியானது யோர்தானில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. முதலில் சொன்னதை போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருமறை நிகழ்வுகள் இதில் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால் ஆபிரகாம், லோத்து இவர்களுக்கு இடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில லோத்து தெரிந்து கொண்ட அந்த ஒரு செழிப்பான பகுதி, அது இந்த யோர்தான் அருகாமையில் இருக்கின்ற பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த செழிப்பு நிறைந்த பகுதியை தான் லோத்து பார்த்து அந்த பகுதிக்கு நான் செல்வதாக சூழ்நிலை. அதே போல உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே, யோசுவா அவர்களுடைய காலகட்டங்கள் அங்கே யோர்தான் நதி அருகாமையில் இருக்கிறது. அப்போ யோசுவாவுடைய காலத்திலே யோர்தான் வேறு முறையில கடந்து வந்த அனுபவம். அதே போல நீங்கள் 2 ராஜாக்கள் பகுதியில் நீங்கள் பார்க்கின்ற 1 ராஜாக்கள் பகுதியில் 2 ராஜாக்கள் பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது எலியா, எலிசா இவர்களுடைய தீர்க்க தரிசனத்துடைய திருப்பணியில யோர்தான் குறிப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க மத்திய 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நானம் இந்த யோர்தான் ஆட்சியில் திருமறை பகுதிகள் ஏற்பாட்டு பகுதிகள் சரி, புதிய ஏற்பாட்டு பகுதிகள் சரி, இந்த யோர்தான் இருபுறமும் இருக்கின்ற பகுதிகளிலே நடந்திருக்கிறதை நீங்கள் ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆறாக இந்த யோர்தான் ஆறு அங்கே அமைந்திருக்கிறது. இந்த யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் திருப்பதிகளில் முக்கியமான ஆன்மீக அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஆன்மீக அனுபவங்கள் இந்த யோர்தான் நதிக்கரைகள். கத்தோலிக்க சபையில யோர்தான் நதிக்கரை அனுபவம் பாடல் வரிகளை கேட்கின்ற போது இந்த யோர்தான் நதிக்கரையிலே பெற்றுக்கொண்ட அநேக ஆன்மீக அனுபவங்களை சொல்லுவார். அந்த அளவிற்கு இந்த யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் மிக மிக ஆழமான ஆன்மீக அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள. இந்த எலியாவுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த தீர்க்க தரிசனத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அனுபவம் ராஜாக்களின் நூல்களிலே இது காட்டப்படுவதை நாம் புரிந்திருக்கின்றோம். இந்த எலியா தீர்க்க தரிசனுடைய மிக மிக ஆச்சரியமான ஒரு நிறைவேற்றுதல் இந்த யோர்தான் ஆற்றின் கரையிலே நிகழ்வுகளை நாம்
இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு விசியா நம்பிக்கையோடு கூட இயேசுவின் காலத்திலையும் இந்த நம்பிக்கை அதிகமாக இருந்ததை மார்க் 6ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். இயேசுவை எலியா என்று புரிந்து கொண்ட ஒரு நிகழ்வு, ஒரு ஒப்பீட்டை நீங்கள் பார்க்க சொன்னால் இயேசுவுக்கும் யோர்தான் ஆற்றங்கரையிலே அனுபவம் உண்டு, எலியாவுக்கும் யோர்தான் ஆற்றங்கரையிலே அனுபவம் உண்டு. அதே நேரத்தில் இயேசுவுக்கு முன்சூதனாக வந்த யோவான் ஸ்நானகனோடு கூட எலியாவை ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அனுபவமும் இந்த யோர்தான் ஆற்று படுகையிலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் மார்க் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் பார்க்கின்ற போது யோவான் ஸ்நானகனும் எலியா தீர்க்கதரிசியும் ஒரே மாதிரியான உடை தோற்றம், ஒரே மாதிரியான உடை தோற்றம் இருந்தது குறிப்பிடப்படுகிறது. அதே போல இவங்க 2 பேருடைய நோக்கம், அதாவது எலியாவை நோக்கம் யோவான் ஸ்நானகனுக்கும் அந்த கடவுளை யாவே கடவுளை முக்கியத்துவப்படுத்துகிறது. 18:37 லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவருடைய அழுத்தம் இருந்தது. எலியாவுடைய காலத்திலே ஆகாவுக்கு எதிராகவும் இயேசுவுக்கு எதிராகவும் அவர் போராடுவதை போல யோவான் ஸ்நானகன் ஏரோதுக்கு எதிராகவும் ஏரோதியாளுக்கு எதிராகவும் அவருடைய போராட்டம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த யோவான் ஸ்நானகன் எலியா ஒப்பிடுகிறதெல்லாம் இந்த யோர்தான் ஆற்றங்கரையை ஒட்டிய ஒரு சூழலாக யூத நம்பிக்கையிலே எலியாவின் மீது ஒரு ஆழ்ந்த தீர்க்க தரிசன முறை பற்று யூத நம்பிக்கையிலே. அதாவது எலியாவை இந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நான் சொல்லுகிறேன். யூதருடைய பஸ்காவிலே எலியாவுக்கு என்று ஒரு பாத்திரத்திலே காய்ச்சப்பட ரசம் வந்து இன்றைக்கும் பூச்சி வைக்கப்படுகிறார். அவருடைய யூத பஸ்கா அனுபவத்திலே ஆசிரியத்திலே இன்றைக்கும் எலியாவுக்கு என்று ஒரு பாத்திரத்திலே காய்ச்சப்பட ரசத்தை ஊற்றி வைக்கப்பட ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிற்பாடு கதவை திறந்து பார்த்து எலியா விட்டாரா என்று பார்ப்பது யூதர்களுடைய வாசன அனுபவங்கள். ஆக எலியா இன்றைக்கு யூத நம்பிக்கையை தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் யூத வாசன ஆசிரியர்களே எலியாவுக்கு என்று மாற்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ராட்சசம் அவர் வந்துவிட்டார் கதவை திறந்து பார்க்கிற அனுபவம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த அளவிற்கு யூத நம்பிக்கையில எலியா இறைவாக்கினர் மிகுந்த ஆழ்ந்த ஒரு நிறைவேற்றுதலை கொண்டது அறிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரத்திலே 11-12ஆம் வசனங்களை பார்க்கும் போது இந்த எலியா எலிசாவுக்கு முன்பதாக பரமேறியது இந்த யோர்தான் ஆற்றங்கரையில். இந்த யோர்தான் ஆற்றங்கரையில் எலியாவுடைய பரமேற்றம் நிகழ்கிறது. எலியா பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம் இந்த யோர்தான் ஆற்றங்கரை. ஆக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய நிறைவேற்றம். அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் சென்று படித்து பார்க்க என்று சொன்னால் அந்த பகுதியில எலியா போராடுகின்றார். அதாவது ஒரு மிகுந்த பாச போராட்டமாக அந்த போராட்டம் அங்கே காணப்படுகிறது. அந்த போராட்டத்தின் உச்சகட்டத்திலே கடைசியில எலியாவுடைய சாவு மாத்திரம் தான் மிஞ்சுகின்றது. மக்கள் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே சால்வை முறுக்கி அந்த யோர்தானை அடித்து இக்கரைப்படுகிறார்கள். அந்த இந்த மரம் வந்த பிற்பாடு அந்த எலியாவுடைய கைக்கு கிடைத்தது, எலிசாவுடைய கை கிடைத்தது எலியாவுடைய சால்வை மாத்திரம். அந்த எலியாவுடைய சால்வை மாத்திரம் அந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே வைத்துக் கொண்டு எலியாவுடைய தீர்க்கதரிசன பணியை நிறைவேற்றுகின்ற ஒரு தொடர் தீர்க்கதரிசியாக பணி செய்வதற்கு ஆற்றல் பெற்றதும் இந்த யோர்தான் ஆற்றங்கரை. அந்த யோர்தான் ஆற்றங்கரை எலியாவை ஒருவேளை எலிசாட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்கிறாங்க, எலியாவை கடவுள் எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு செஞ்சிருப்பாரு, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எலிசா என்ன சொல்றாரு, வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க திரும்ப வந்து காசு பண்ணிட்டே இருக்கிறதுனால சரி போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ அவங்க போய் தேடி பார்த்துட்டு இல்ல நானும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க. ஆக அந்த ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த எலியாவுடைய அரங்கேற்றம் நிகழ்ந்தது இந்த யோர்தான். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மருவமலையின் அனுபவத்திலே மருவமலையில சீடர்களுடைய
தோற்றத்திலே அங்கே பார்க்கிற போது பெண்ணுடைய தரித்து இயேசு கிறிஸ்து அவர்கள் மறுரூபமாக பார்த்த போது அங்கே இருந்தவர் எலியா. ஆக இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் இந்த யுக சமயத்தில் இன்றைக்கும் அந்த நம்பிக்கை வாசன ஆசிரியர்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அந்த இந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே விழுந்தெழுப்பட்ட யோர்தான் என்பது மிக மிக முக்கியமான இடமாக. அது மாத்திரமல்ல, இந்த எலிசா தொடர் பணியை சேர்ந்த எலிசா, இந்த எலிசாவுடைய வாழ்வில இந்த எலியாவுடைய ஆற்றலை, எலியாவுடைய அந்த இறை ஆற்றலை சுதந்திரித்துக் கொண்டது. ஏன்னா எலியாவும் சேர்ந்து கரையை தாண்டிட்டாங்க, யோர்தானை தாண்டிட்டாங்க. ஆனா இப்போ எலியா பரமேறி போயிட்டார், காட்டில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இப்போ தனித்து நிற்கின்ற எலிசா எலியாவின் தேவைக்கு என்று சொல்லி அந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே நம்முடைய இறை ஆற்றலை பெற்றுக் கொடுக்கிறார். திரும்பவும் அதே மாதிரி எலியா செஞ்ச அதே வேலையை செய்கிறாரு. அந்த யோர்தான் வழிவிடுகிறது, திரும்ப இக்கரை. ஆக எலிசா ஒரு புத்த ஆற்றலை, ஒரு புதிய ஆன்மீகத்தை பெற்றுக் கொண்டதும் இந்த யோர்தான் ஆற்றங்கரை. ஆக இந்த யோர்தான் ஆற்றங்கரையை நாம் தியானிக்கின்ற போதெல்லாம், இந்த யோர்தானை குறித்து நாம் யோசிக்கின்ற போதெல்லாம் எலியாவுக்கு கிடைத்த அந்த ஆற்றல், எலிசா பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் நமக்கும் வேண்டும் என்கின்ற உந்துதலோடு, அந்த ஒரு தாகத்தோடு கூட யோர்தான் ஆற்றங்கரையை நாம் தியானிப்பது நம்முடைய ஆன்மீகத்திற்கு அந்த பலத்தோடு கூட தான் எலிசா தன்னுடைய இறைப்பணியை செய்ய தொடங்கினார். நீங்க ராஜாக்களின் புத்தகத்துல நீங்க இந்த எலியா எலிசாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கின்ற போது ஒரு புத்தாற்றல் மிக்க ஒரு நிலையில எலிசா தன்னுடைய இறைப்பணியை தொடங்கினார். ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல யோர்தான் ஆற்றிலே குளிப்பதற்கு அனுப்பப்பட்ட நாகமானுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கின்ற போது, நாகமானுடைய வாழ்வில ஒரு சிறு பெண்ணின் மூலமாக இந்த செய்தியானது சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆனால் அதை அல்ல கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த சிறு பிள்ளை சொன்ன அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வைத்து, அந்த செய்தியின் அடிப்படையில இவ்வளவு தூரம் ஒரு பெரிய படை தளபதியாக இருக்கின்ற மனிதன் இவ்வளவு பெரிய தொழுநோயாளியாக இருந்தால் அது எவ்வளவு கேவலம். ஆகவே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தால் என்ன என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கு அவர் புறப்பட்டு செல்கிறார். ஆனால் புறப்பட்டு செல்வதற்கு அங்கே ஏமாற்றம் தான். அவன் நாகமான் நினைச்சது என்ன, தன்னை வந்து அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லி தொட்டு தடவி நீ சுகமாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் நினைச்சான். ஆனா ஆள் வெளியவே வரல. என்ன சொல்லி இருக்கிறாரு, யோர்தானில் போய் 7 தடவை நீ மூழ்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போ, அவ்வளவுதான். இந்த செய்தி அங்கே நாகமானை ஒரு மனமடிவடைய செய்கிறது, ஒரு சோர்வடைய செய்கிறது. அப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, மறுபடியும் அவனை என்கரேஜ் பண்றாங்க, குளிக்கத்தானே சொல்றாரு யோர்தான். அதனுடைய நதிகளை எல்லாம் அவன் சொல்லுகிறான், இங்க இந்த நதியில வந்துதான் குளிக்கணுமா, எங்க ஊர்ல எவ்வளவு மிகப்பெரிய ஆழமா இருக்குது அங்க. அப்போ இதில் நீ குளிச்சுதான் பாரு அப்படிங்கிற உந்துதலோடு கூட தான் நம்ம என்ன செய்யலாம். 1 முறை 2 முறை 3 முறை 4 5 7வது முறை எழுது மாம்சம் எப்படி மாறுறது, சிறு பிள்ளையின் மாம்சத்தை பாவங்களே. இந்த தவக்காலத்திலே நாம் இந்த தியானத்தில் ஈடுபடுகிற யோர்தானை பற்றிய தியானத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது ஆண்டவர் நம்மை சிறு பிள்ளையை போல மாற்ற வேண்டும். நிச்சயமாக ஒருவன் சிறு பிள்ளை போல மாற வேண்டாம், அவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை அந்த வசனத்தை மனசுல வச்சுட்டு இந்த நாகமான் அந்த யோர்தான் ஆற்றிலே மூழ்கி எழுந்த போது அந்த 7வது முறை பெற்றுக்கொண்ட அந்த சிறு பிள்ளையின் மாம்சம் அவன் நம்பவே இல்லை, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த யோர்தான் ஆற்றின் ஆற்றல் எப்பேற்பட்ட தொழுநோயை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி அந்த தோல், ஏன்னா தொழுநோய்கிறது வந்து தோல் வியாதி, அந்த தோல் வியாதி முழுவதுமாக மாறிவிட்ட அந்த அனுபவம். நவகாலம் இந்த நவகாலத்திலே மூழ்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள், இயேசுனுடைய சிலுவையை, இயேசுனுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து இந்த சிந்தனைகளிலேயே மூழ்கி இருக்கின்ற
எப்படி எழுதுகிறோம்? ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அங்கே எழுந்த அந்த நாகமான் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு கூட புறப்பட்டு சென்றானோ, இந்த தவக்காலத்திலே மூழ்கி இருக்கிறதா, இந்த தவக்காலத்தின் தியானங்களிலே மூழ்கி இருக்கிறதா. கிட்டத்தட்ட 6 ஆறுகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 6 ஆறுகளினுடைய தியானங்களிலே மூழ்கி நாம் எழுந்திருக்கின்ற போது ஒரு சிறு பிள்ளையை போல நாம் மாறி நாம் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை காண்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாகமானுடைய வாழ்க்கையில அந்த யோர்தான் ஆற்றிலே ஒரு சுகமளிக்கின்ற ஆற்றலை அவன் அங்கே பெற்றுக்கொண்டார். ஒரு ஆண்டவர் கொடுத்த அந்த சுகத்தை எலிசா வந்து நேரடியாக தொட்டு கொடுக்கல, அந்த யோர்தான் ஆற்றின் மூலமாக அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நாம் இந்த நாட்களிலே ஒருவேளை தினமும் ஜெபித்து வருகிறீர்கள். நாமும் பல காரியங்களை நாம் ஜெபத்திலே வைத்திருக்கிறோம். ஒருவேளை நாம் யாருக்காகவும் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்றால், அல்லது ஏதாவது ஒரு தீராத வியாதியை மனதில் வைத்து இந்த தவக்காலங்களிலே நாம் ஜெபத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் என்றால், இந்த யோர்தான் ஆறு எப்படி ஒரு சுகமளிக்கும் ஆறாக அந்த நாகமானுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதோ, அதே போல இந்த 6 ஆறுகளையும் தியானித்த நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம் ஜெபிக்கின்ற நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறவராக, அவர்களிலிருந்து நாம் எழுதுகின்ற போது அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக எழுதுவீங்க. இந்த யோர்தானை நாம் தியானிக்கின்ற போது எப்படி நாகமான் அதில் இருந்து சுகம் பெற்றவனாய் வெளியே வந்தானோ, அதே போல இந்த லெந்து காலத்தை முடித்து நாம் வெளியே வருகின்ற போது சுகம் பெற்றவர்களாய் வெளியே வர ஆண்டவர் நிச்சயமாக அன்றைக்கு நாகமானுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் சுகம் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த யோர்தான் ஆற்றின் தியானத்தில் நம்மை முழுமை செய்து கொள்வோம். ஒவ்வொரு ஆற்றையும் குறித்து தியானித்து விட்டு நம்ம என்ன செய்யறோம்? சாக்கிரமத்தில் பங்கு பெறுகிறோம். இன்றைக்கு 6வது முறையாக இந்த யோர்தான் ஆற்றையும் தியானித்து விட்டு சாக்கிரமத்தில் ஆக இந்த சாக்கிரமத்தை ஒரு அருமருந்தாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற போது எப்பேற்பட்ட வியாதியை பாடலில் நம்ம பாட சகல வியாதியையும் குணமாக்க ஆக சகல வியாதிகளையும் குணமாக்குகின்ற ஆண்டவர். எனக்கு ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டு விட்டாலும் பரவாயில்ல, மருத்துவர்கள் இதற்கு வாழ்வு இல்லை என்று சொல்லிவிட்டாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனையும் சுகமளிப்பதற்கு வல்லமை நிறைந்த ஆண்டவர் நாகமானை சுகம் பெறுவதற்கு யோர்தான் ஆற்றை பயன்படுத்தினதை போல ஏன் ஆண்டவர் இந்த லெந்து காலத்தை எனக்கு சுகம் தருகின்ற காலமாக தரக்கூடாது என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து என்கிற நம்பிக்கையோடு ஆண்டுடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்து ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஒரு அற்புத விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த யோர்தான் உதவி செய்யும். பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த அனுபவங்கள். புதிய ஏற்பாட்டு வரலாற்றுக்காக நாம் வரும்போது நமக்கு நன்கு தெரியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க்கு 1ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு என்பது பாப்திஸ்மா பாப்திசோ என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்றது. இதில் இதற்கு தோய்த்தல், கழுவுதல், மூழ்குதல் என்கின்ற பொருள் உண்டு. பாப்திஸ்மா என்கின்ற வார்த்தைக்கு தோய்த்தல், கழுவுதல், மூழ்குதல் என்கின்ற அர்த்தம் உண்டு. இந்த யோர்தான் ஆற்றில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஊழியம் செய்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பெரிய பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவர் யார் என்கின்ற கேள்வியோடு கூட மனம் திரும்புதலை பற்றியதான ஒரு ஆணித்தரமான அழுத்தமான செய்தியை இந்த பகுதியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக கடந்து வருகிறார். ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருகின்ற போது யோவான் ஸ்நானகனுக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்று சொல்லி, நான் உங்களிடத்தில் பெற வேண்டும், நீ இடத்தில் எப்படி வரலாம் என்று சொல்லி அங்கே ஒரு சின்ன உரையாடல் நடக்கிறது. எனக்கு இடப்போடு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த அருமையான திருமுழுக்கு நேராக கடந்து வருகிறார். அப்படி கடந்து வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு சூழல் அங்கே உருவாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும்.
மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்க்கிற போது மிகவும் ஆற்றலான ஒரு சிந்தனை இங்கே வெளிப்படுகிறது. யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்திலே வருகிறார். இடம் கொடு என்று சொன்னார், அவருக்கு இடம் கொடுக்கிறார். அந்த யோர்தான் ஆற்றிலே இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார். இந்த யோர்தான் ஆற்றிலே நாகமான் மூழ்கி எழுந்த போது அவனுடைய மாம்சம், அதாவது கரைப்பட்டு போன அல்லது அழுகி போன அல்லது பயன்படுத்துவதற்கு இயலாத அந்த தோல் சிறு பிள்ளையின் மாம்சமாக மாறுகின்றது. அதே போல இங்கே இயேசு கிறிஸ்து அதே யோர்தான் ஆற்றிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வசனம் சொல்கிறது, 4ஆம் வசனத்திலே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை காண்கிறோம். அந்த படம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு புறா வந்து இயேசு கிறிஸ்துவோட தோள்பட்டையில் அமர்வதை போல ஒரு புறா வடிவிலே தேவ ஆவியானவர் இறங்கி வருகின்றார். அதற்கு அடுத்து ஒரு படி அங்கே நடக்குது பாருங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். யோர்தான் ஆற்றங்கரையில் என்ன விதமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த யோர்தான் ஆற்றங்கரையில் அந்த குரல் எதிரொலிக்கின்றது, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இந்த குரல் எதிரொலிக்கின்றது. அந்த தண்ணீரிலே பாப்திஸ்மா என்ற வார்த்தையை சொன்னேன். மூழ்குதல் அல்லது தோய்த்தல் அல்லது கழுவுதல் என்று சொல்லி ஒரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சீகமான அந்த எல்லா சூழ்நிலையும் அதனாலதான் கேட்கிறாரு, எனக்கு இடம் கொடு, நான் அதில் மூழ்கணும், நான் கழுவப்படணும், நான் தோய்க்கப்படணும். இயேசு கிறிஸ்து அங்கே கேட்கிறார். அதுக்கப்புறம் இடம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் இங்கே மூழ்கிறார், கழுவப்படுகிறார். ஒரு புதிய மாம்சம் நாகமான் அங்கே இருந்து எழுந்த போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் இயேசு கிறிஸ்து எழுந்த போது வானம் திறக்கப்படுகின்றது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற குரல்களில் வருகின்றது. தேவ ஆவியானவர் இறங்கி வருகின்ற ஒரு மகிமை காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் பார்த்தவர்களே, இரண்டு காலம், தப காலம், அன்றைய சமூகத்திலே நாம் காத்திருந்து இந்த தப காலத்திலே மூழ்கி இருப்பதன் மூலமாக, இந்த தப காலத்திலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்கின்ற உணர்வு, நம்முடைய பாவ கரையில் இருந்து நாம் தோய்க்கப்பட்டு நாம் விடுதலை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வு. நிச்சயமாக பாவ கரை நீக்கினவர்களாக தேவ ஆவியானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி நம்மை ஏற்றிக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் யோர்தான் ஆற்றங்கரையிலே இயேசு கிறிஸ்து கிடைத்தது போல இந்த தவ காலத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. ஒருவர்களுக்கு தவ காலத்திலே அதிகமாக வலியுறுத்துகின்ற பாவ அறிக்கை ஜெபம் 51ஆம் சங்கீதம் அதிகமாக மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். சுத்திகை என்கின்ற வார்த்தை, மறுபடியும் சுத்திகை என்கின்ற வார்த்தை, அதற்கு பிற்பாடு கழுவி எழுந்து என்கின்ற வார்த்தை, அதற்கு பிற்பாடு நீக்கி எழுந்து என்கின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் சிருஷ்டியும் புதுப்பியும் என்கின்ற வார்த்தை. இதெல்லாம் எப்படி நாகமானுடைய வாழ்க்கையில் நடந்துச்சோ, இதெல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் நிறைவேறிச்சோ, அதே போல இந்த சங்கீதத்தை பாவ அறிக்கையாக ஏறெடுக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த மூழ்குதல் அதன் மூலமாக ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவ கரைகளை நீக்கி நம்மை கழுவி நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இந்த தவ காலத்திலே நம்மை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்குவதற்கு வல்லமை நிறைந்தவர் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்யவும் அழைக்கப்படுகிறது. ஆக நாகமான் மூழ்கி எழுந்த போது அவனுக்கு கிடைத்த அந்த சிறு பிள்ளையின் மாம்சம், இயேசு கிறிஸ்து மூழ்கி எழுந்த போது வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லப்பட்ட அந்த குரல்கள் இன்றைக்கு இந்த தப காலத்திலே இந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக முழுமை அடைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு ஆறு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓட வேண்டும்.
இந்த யோர்தான் நீளமான ஒரு ஆறு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வின் கடைசி வரை நீளமாக இருக்க வேண்டும். இந்த யோர்தானுடைய அந்த கரையிலே நடந்த விவிலியம் சார்ந்த, திருமறை சார்ந்த ஆசீர்வாதமான ஆன்மீக அனுபவங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து காத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். யோர்தானை காணிக்கின்ற போதெல்லாம் எலியா எலிசாவுடைய அந்த வாழ்வியலும், நாகமானுடைய வாழ்வியலும், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வியலும் நம்முடைய நினைவுகளிலே வந்து நிறுத்துகின்ற பொழுது நிச்சயமாக யோர்தான் கரையிலே நடைபெற்ற அந்த அனுபவங்கள், இந்த யோர்தான் நதிக்கரையின் அனுபவங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்விலே நம்மை புது வாழ்வுடைய புதுப்பியும் ஆண்டவர் நம்மை புதுப்பிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மாதம் சொல்லி முடிக்கின்றேன். பாகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கின்ற போது மோசேக்கு அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நீங்க பார்க்கின்ற போது அங்கே மோசேக்கு சொல்லப்படுகின்ற காரியம். யோர்தானை கடந்து போவதில்லை. யாருக்கு சொல்லப்பட்டது? மோசேக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் அந்த விசாரணை கொடு முடியல கொடு நிப்பாட்டிட்டார். இந்த யோர்தானை கடந்து என்ன செய்யறதில்லை, போறது இல்லை. யோர்தானை கடந்து நீ போவதில்லை. ஆகவே அதற்கேற்ற வகையில நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க சொன்னால் அதே 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அதற்கேற்ற வகையிலே மோசே தன்னுடைய திருப்பணியை யோர்தானுக்கு இந்த பகுதியிலேயே நிறைவேற்றி முடித்துக் கொண்டதை நாம் பார்க்க முடியும். இவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே யோர்தானுக்கு 2 புறத்திலேயும் அவருடைய திருப்பணி அமைந்திருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். இந்த யோர்தானை கடந்து அதுக்கப்புறம் எரிகோவுக்கு போகிறார். அது வரைக்கும் யோர்தானுக்கு அந்த புறம், அதாவது ரைட் சைடில் அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அந்த ஊழியம் நிறைவேறி முடிகின்ற போது இந்த அதாவது ஒலிவமலை, எருசலேம் இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கு. யோர்தானுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்போ யோர்தானை கடந்து இந்த பகுதியில் வந்து தன்னுடைய நிறைவு நாட்களை இன்னும் சொல்ல போனால் சிறுவையின் காலங்களை ஆண்டவர் முழுமை செய்தார். ஒருவேளை இந்த யோர்தான் அன்றைக்கு மோசேக்கு வந்து கடந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய விடுதலை தலைவனுக்கு ஆண்டவர் அந்த யோர்தானை கடந்து போவதில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு 2 பக்கமும், ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது வந்து இந்த யோர்தானுக்கு ரைட் சைடில் உள்ள பகுதி தான். ஞானஸ்நானம் பெற்று அந்த திருப்பணிகளை எல்லாம் செய்து யோர்தானை கடந்து அவர் சிலுவையாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இப்படி நாம் பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது மோசேயினுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது மோசேயினுடைய ஆழமான பணியின் மூலமாக இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழமான திருப்பணியின் மூலமாக இன்றைக்கு ஆவிக்குரிய சிறுவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நாம் ஒரு முழுமையான விடுதலையின் வாழ்வை சிலுவையின் மூலமாக ஆக சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்காக யோர்தானை கடந்து அவர் சென்ற அந்த சிலுவையை சந்திப்பதற்காக இந்த பகுதியிலே தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றி இங்கே கடந்து வந்த இந்த அனுபவங்களை நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற போது எந்த அளவாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அதே போல மோசே அவ்வளவு தூரம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு போனாரு. கடைசியில் உள்ள போனதுக்கு என்ட்ரி பாஸ் இல்லை, பார்க்கலாம், அங்கிருந்து பார்க்கலாம்.
தேசத்தை பார்த்தார், இஸ்ரவேல் மக்கள் வாழ போகிற அந்த பகுதியை பார்த்தார். ஆனால் உள்ளே போறதுக்கு அவருக்கு காரணம் யாரு? இஸ்ரவேல் மக்கள் பல விதத்திலே கள்ளத்தனத்திலுள்ளவர்களாக, ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக, பல நேரத்திலே முறுமுறுத்து மோசையை அவர்கள் உருக்கேற்றிவிட்டது சூழ்நிலையிலே ஆண்டவர் இதை செய்ய சொன்னா அதை செஞ்சிட்டார். அந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். மோசே அந்த வாக்களிக்கும் பிரதேசத்திற்கு போக முடியல, யோர்தானை கடந்து போவதில்லைன்னு சொல்லி அங்கேயே நிறுத்திட்டார். மோசையோட பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவரை அடக்கம் பண்ணினார் என்பதுதான் வரலாறு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ளும்படியாக யோர்தானை கடந்து எரிகோ பகுதிக்கு வந்து நிறைவு செய்தார். ஆக இன்னைக்கு நாம் இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கின்ற போதெல்லாம், சிலுவையின் மேன்மையை நாம் சுந்தரித்துக் கொள்கின்ற போதெல்லாம், நிச்சயமாக அதனுடைய அன்பை மாத்திரமல்ல, நாம் எந்த விதத்திலே நம்மை இந்த நாட்களிலே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வையும் நாம் பெற்றுக்கொள்ளும். யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று சொல்லி மோசேக்கு சொல்லப்பட்டது. மோசே எங்கும் சாந்தமுள்ளவன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட மனிதன், மோசே போல எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட மனிதன். ஆனால் அந்த தேசத்திற்குள்ள வந்து போக முடியவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களாய் இருந்துவிட்ட இஸ்ரவேல் மக்களுடைய வணக்கா கழுத்துள்ள தன்மை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் தன்மை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்து விடக்கூடாது என்பதை நாம் சற்றே நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நிறைவு நாட்களுக்காக இலந்து காலத்துல நாம் இந்த கடைசி நாட்களுக்காக நாம் இந்த தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு வணங்காக்கழுத்துள்ள தன்மையோ வெள்ளையடிக்கப்பட்ட கலரையும் சூழ்நிலையோ என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதை நான் மிகுந்த கவனத்தோடு கூட இருக்க அழைக்கப்படுகிறேன். ஆண்டவர் என்னை கழுவ விரும்புகிறார், ஆண்டவர் என்னை தோய்க்க விரும்புகின்றார், ஆண்டவர் என்னை மூழ்கி நான் எழுந்திருக்கின்ற போது ஒரு புதிய மனிதனாய் எழுப்பி இருக்க விரும்புகின்றார். அந்த ஆண்டவருடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்படைக்கிறேன். யோர்தான் நதிக்கரையில் நடைபெற்ற அந்த மிக மிக முக்கியத்துவமான ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் சாக்கிரமத்தில் பங்கு பெறுகின்ற போது அப்படிப்பட்ட ஒப்படைப்போடு கூட நான் பங்கு பெறுவதற்கு எனக்கு துணை செய்யுமானவரே என்று சொல்லி நான் கேட்கின்றவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்குமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எலியாவுடைய ஆற்றலை எலிசா 2 மடங்காக பெற்றுக்கொண்டு திருப்பணி ஆற்றலை போல ஒரு அழுகி நாற்றம் எடுத்த சரீரத்தோடு கூட இருந்த நாகமான் சிறுபிள்ளை மாம்சமாக உயிர் எழுந்ததை போல ஒரு புதிய ஆற்றலை தேவ ஆவியானவர் இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லப்பட்ட குரலின் மூலமாக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய திருப்பணியை செய்வதை போல. ஏன்னா அந்த தேவாவியாவில் இறங்கினது பிற்பாடுதான் மத்திய 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சோதனை ஆரம்பிக்கிறது. சாத்தான் சோதிக்கிறான். ஒவ்வொரு சாதனையும் ஆண்டவர் அதை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேவ ஆவியானவர் இறங்கி வந்த அனுபவம் அந்த யோர்தான் நதிக்கரையிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் தான். அதுதான் இந்த சோதனையை சகிப்பதற்கு, இந்த சோதனையில வெற்றி பெறுவதற்கு ஆண்டவருக்கு பலம் கொடுக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் உடலால் படியிருக்கிற போது ஆண்டவருடைய யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் எனக்கு வேண்டும் சொன்னார். இந்த யோர்தான் நதிக்கரை அனுபவம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வேண்டும். எழுந்து காலத்தில் நான் மூழ்கி இருக்கிறேன். எந்திரிக்கும் போது ஒரு சிறு பிள்ளையை போல எந்திரிக்கும் போது தேவ ஆவியானவர் என்னை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கின்ற சூழ்நிலை எனக்கு காரணமானவரே என்று சொல்லி நாம் கேட்போம். நிச்சயமாக நம்முடைய தேவனுக்கு பதில் தருகிற ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது நாம் கேட்கின்ற போது நமக்கு பதில் தருவார். நம்பிக்கையோடு கூட சாக்கிரமத்தை பங்கு கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். தலைகளை வாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. எலியாவுடைய வாழ்க்கையில அந்த யோர்தான் நதிக்கரையிலே அவன் அப்படியே சுழற்காற்று எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்த எலிசா எப்படி தன்னுடைய இறைப்பணியை செய்வதற்கு புதுமையை பெற்றுக் கொண்டான். நாகமான் இப்படிப்பட்ட அந்த புது வீழ்ச்சியோடு எழுப்பினான். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்ற போது எப்படிப்பட்ட அந்த ஆற்றல் கிடைத்ததோ எங்களுக்கு வேண்டுமானவரே, நம்பிக்கையோடு கூட உங்களை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த சாக்கிரமத்தை பெற்றுக் கொள்வதற்கான சமூகத்தை அர்ப்பணிக்கின்ற போது
அக்கறையும் அனுபவத்தோடு கூட நாங்கள் முழுமை செய்து கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு முழுமை செய்யும் ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவர் எங்களை வாழ்வை செய்வீராக. இயேசு ஆண்டவரை வழியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த யோர்தானின் அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எலியாவும் எலிசாவும் கர்த்தாவே யோர்தான் கரையிலே இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதெல்லாம் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்களும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வர கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எலியாவின் ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் எலிசாவின் இடத்திலே காணப்பட்டது போல கர்த்தாவே எங்களுடைய முன்னோர்களிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம் எங்களிடத்திலே ரெட்டிப்பாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் வரக்கூடிய கர்த்தாவே இந்த பரிசுத்த வாரத்திலே உம்முடைய கல்வாரி சிலுவையிலே வருகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய சிலுவையை நாங்கள் தரிசிக்கத்தக்கதாய் கர்த்தாவே உம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே கர்த்தாவே யோர்தானின் வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே யோர்தானிலே கர்த்தாவே அன்றைக்கு வழியை ஒன்றுபடி கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எலிசா சொன்ன பொழுது கர்த்தாவே 7 தரம் கர்த்தாவே யோர்தானிலே முழுகின பொழுது கர்த்தாவே அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசம் போல் ஆனதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒருவேளை கர்த்தாவே உலக பிரகாரமான கர்த்தாவே இந்த நாகமான போல கர்த்தாவே நாங்கள் குஷ்டரோக இல்லாமல் இருந்தாலும் கூட கர்த்தாவே எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே இந்த நாளே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் கேட்ட அந்த வார்த்தையை நம்பி கர்த்தாவே யோர்தானிலே மூழ்கின பொழுது கர்த்தாவே சிறு பிள்ளையாய் மாறினான் என்று பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே நாளை கேட்ட வார்த்தை மூலமா ஆண்டவரே நாம் கர்த்தாவே 40 நாள் கர்த்தாவே நாங்கள் திரு சபையிலே அமர்ந்து கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் உமக்குள்ளாக மூழ்கினவர்களாய் உம்முடைய இரத்தத்திலே கர்த்தாவே கழுவப்பட்டவர்களாய் கர்த்தாவே நாங்கள் எழுந்திருக்கத்தக்கதாய் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா அசுத்தங்களும் கர்த்தாவே நாங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே காணப்பட்ட அந்த குஷ்டரோகம் ஒருவேளை கர்த்தாவே அது எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று பார்க்கின்றது அது நாட்டம் எடுத்து கர்த்தாவே மற்றவர்களோடு கூட ஐக்கியப்படாதபடி கர்த்தாவே இருந்த சூழ்நிலையை கர்த்தாவே நீர் மாற்றி போட்டது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே அறிந்திருக்கிற கர்த்தர் எங்களே ஒரு விசை கண்ணோக்கம் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் இந்த நாளிலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக இருக்க கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. யோர்தானிலே கர்த்தாவே யோவான் ஸ்நானம் கர்த்தாவே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தது போல கர்த்தாவே நாட்டிலே நடைபெறுகின்ற காரியம் எங்கள் தேசத்திலே நடைபெறுகின்ற காரியம் உலகத்திலே நடைபெறுகின்ற காரியம் இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உம்முடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை கர்த்தாவே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ப்பா. நாங்களும் கர்த்தாவே யோவான் ஸ்நானத்திலே இயேசுவானவர் வந்த பொழுது கர்த்தாவே இதோ கர்த்தாவே எனக்கு இடம் கொடு இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் நாளிலே கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீதியோடும் நேர்மையோடும் கர்த்தாவே கடமையாற்ற கர்த்தாவே கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நீர் கர்த்தாவே யோவான் ஸ்நானமாய் இருந்த பொழுது கர்த்தாவே இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே கேட்க கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு எழுந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே உம்மை பிரதிபலிக்கத்தக்கதாய் கர்த்தாவே பரிசுத்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்ந்து கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய சமூகம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே யோர்தானின் அனுபவத்தோடு இந்த நாளை கலந்து செல்ல கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டினீரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரை கொண்டு கர்த்தாவே கொடுக்கின்ற வார்த்தையை கேட்கின்ற மக்களாய் அல்லாதவே கேட்கின்றபடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நீர் கர்த்தாவே அன்றைக்கு யோசுவா மூலமாய் கர்த்தாவே நடப்பித்த அற்புதத்தை இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் மூலமாய் நீர் நடப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கர்த்தாவே நீர் அதை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். கர்த்தாவே பிள்ளைகளாக கர்த்தாவே ஆண்டு தினமும் கர்த்தாவே தேவ சமூகத்திலே வந்து
கர்த்தாவே நாட்டுக்காகவும் தேசத்திற்காகவும் கர்த்தாவே இதோ கர்த்தாவே நடைபெறுகின்ற தேர்தலுக்காகவும் கர்த்தாவே திருச்சபைக்காகவும் திருச்சபையில் நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காகவும் அவர்கள் ஏற்படுகின்ற எல்லா மன்றாட்டுக்கும் நீர் ஆம் என்று பதில்படுத்துவதை நன்றியோடு வைத்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேர்வுகளை கர்த்தாவே பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் நிலைநிறுத்த பாதம் கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கிருபை செய்கிறப்பா. இதனாலே தேடி வந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவதாமே, அவருடைய உள்ளத்தின் பாரங்களை வியாபங்களை அறிந்திருக்கிற தேவதாமே, எல்லாவற்றையும் சமூகத்திலே அர்ப்பணித்து கர்த்தாவே யோர்தானிலே கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற விடுதலையோடு கர்த்தாவே கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க விடுவாய். எங்கள் மீட்பரே சுத்தமிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு தேவனையோடு குமாரனாகிய ஆண்டவரை சிந்தித்த தேர்தல் நிலைத்திருக்கும்படி உலகத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு நின்றிருக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு